நம்ம ஊரு குளம், குட்டை, வயல்வெளி எல்லாத்துலயும் நிறைஞ்சிருந்த ஒரு விஷம், அதுதான் பிளாஸ்டிக். கால்நடைகள் அதை தின்னு செத்துக்கும். விவசாய நிலம் மலடாகி போகும். இந்த வலிய ஒரு விவசாயிக்கு தான் முழுசா புரியும். அப்படி விவசாயியாக இருந்து முதலமைச்சரான ஒருவர் இந்த கொடுமைக்கு முடிவு கட்ட நினைச்சாரு. அவர்தான் நம்ம இனவாதியார். சரியாக ஜூன் 5, 2018 உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார். ஜனவரி 1, 2019 முதல் ஒருமுறை பயன்படுத்தும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. பல பெரிய நிறுவனங்கள் வணிகர்கள்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு தெரிஞ்சோம் துணிச்சலா இந்த முடிவை எடுத்தார். காரணம், அவர் ஒரு விவசாயி. மண்ணோட வலி அவருக்கு தெரியும். இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா இந்த திட்டத்தை தைரியமா செயல்படுத்தினார். இது தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறையின் மேல் அக்கறை கொண்டு ஒரு திறமையான தலைவர் எடுத்த முடிவு. அவரோட சுற்றுச்சூழல் அக்கறை பிளாஸ்டிக் தடையோட நிக்கல. குடிமராமத்து திட்டம் மூலம் நீர்நிலைகளை தூர்வாரியது ஒரு பக்கம்னா, அவர் முதலமைச்சரா இருந்த போது ஏழை எளிய மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட பசுமை வீடுகள்ல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு ஒரு முக்கிய அங்கமா இருந்துச்சு. சிலர் சொன்னாங்க அவர் ஒரு ஆக்சிடென்டல் சிஎம். ஆனா மண்ணின் வலி அறிந்து பிளாஸ்டிக்கை தடை செய்ததும், நீரின் அருமை அறிந்து மழைநீரை சேமித்ததும் தற்செயலான செயலா இல்ல. இது ஒரு விவசாயியின் தொலைநோக்கு பார்வை, ஒரு திறமையான தலைவரின் நிர்வாக ஆளுமை. அதனால தான் அவர் மண்ணின் மைந்தர்.